ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ் எம்ஜி யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், நான் அதனால் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா, நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, ஒரு ரீசன் இருக்குது. ப்ராபப்ளி நீங்கள் எல்லாருமே கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ப்ராபப்ளி எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 100% பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா, நாளைக்கு அதாவது எனக்கு வந்துட்டு லாஸ்ட் வெட்னஸ்டே எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருந்தது. ஜாயினிங் இருந்தப்போ எனக்கு டியூஸ்டே நைட் சுத்தமாக தூக்கம் வரல. சுத்தமாக என்னால் தூங்கவும் முடியலை. எனக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நர்வஸ் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம எப்படி புது கம்பெனிக்கு போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 to 6 மந்த்தாக எனக்கு ஜாப் இல்லாமல் இருந்தது. மார்க்கெட்டில் நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். நிறைய கம்பெனியில் வந்துட்டு செலக்ட் ஆகாமல் போய், அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கேஜ் சரி வராமல், நிறைய நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே போய் இருந்து 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 என்னை நானே கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு ஜாப் கிடைக்கும்போது என்னுடைய எபிலிட்டியை எனக்கு கொஷின் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன தாட் தோணுச்சுன்னா, எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஜாயினிங் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் ஜாயினிங். நான் போயிட்டு அந்த கம்பெனியில் சேரணுமா இல்லை வேண்டாமா? இல்லை அது நான் எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஃபீல் இருந்ததான்னு எனக்கு புரியலை. தென் ஒரு விதமான ஒரு நர்வஸான ஒரு ஃபீலிங். அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியலை. புது கம்பெனி எப்படி போயிட்டு ஃபேஸ் பண்ண போகிறோம். முன்னிருந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கவே இல்லை. ஒரு பெரிய நர்வஸ், ஐம் ஸோ ஸ்கேர்ட். அவ்வளோ ஒரு பயம். நாளைக்கு ஆஃபீஸு போகணும்னு நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு பயம் இருந்தது எனக்குள்ள. பட் அதையும் தாண்டி எனக்கு வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது. நான் வேலைக்கு போனால் மட்டும்தான் என்ன நான் பார்த்துக்க முடியும். பெங்களூரில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க என் கூட. அந்த பொண்ணும் சேம் லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பேக் வேலை இல்லாமல் 1 வருஷம் அவளுக்கு வேலை கிடைக்காம அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போயிருந்தா. நான் அவகிட்ட கேட்டேன். நான் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, எப்படி நான் சொன்னேன்னா, அவகிட்ட வந்துட்டு எனக்கு நாளைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஸ்கேர்ட். ஐ டோன்ட் நோ வை ஐம் டூயிங் தட் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் எனக்குள்ளே இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் நான் அவகிட்ட கேட்டேன், நீ இந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு. அப்போது அந்த பொண்ணு சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா, நீ மட்டும் இல்லை மீனா, எல்லாருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு வருஷம் ஜாப் கிடைக்காதப்ப நான் இந்த ஒரு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமை தாண்டி, ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு மனநிலைமையில் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் எனக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் கிடையாது, ஜாப் ஜாயின் பண்ணி 10 நாள் வரைக்கும் எனக்கு அந்த மனநிலைமை இருந்ததுன்னு சொன்னான். இன்னொரு விஷயமும் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, எனக்கு அவளுக்கு மட்டும் தான் நடந்திருக்குன்னு பார்த்தா, இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். ஒரு வேலையிலிருந்து வேலையை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம நின்னதுக்கப்புறமும் கூட, ஓகே, ஒரு இடத்துல நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நம்மளை நாமளே வந்துட்டு கீழே ஒரு புஷ் டவுன் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை, கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் தாட் நம்ம மனசுக்குள்ளே போய் இருந்து திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. டியூஸ்டே நைட்டு ஃபுல்லாக. மண்டே நான் ஜாயின் பண்ணுறதுக்கு போகிற அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற எல்லா நேரமும் நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃபைன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு நானே தைரியத்தை வர வச்சுட்டு, இல்லை, இது உன்னால் முடியும், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் போய் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி, இட்ஸ் ப்ரிட்டி குட். சொல்ல போனோன்னா எஸ், த கம்பெனி இஸ் டூ குட். எனக்கு பிடிச்சிருக்கு என்வார்மெண்ட். ஸோ லைஃப்பில் யார் எந்த விதமான பிரச்சனையோ ஜாப், ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எது வேணா இருக்கலாம். எதுலையாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருப்பீங்க. என்னுடைய அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய சஜஷனும் சொல்ல மாட்டேன். நான் கோ த்ரூ பண்ண நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் இருக்குது. அது என்னென்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ண உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பர்சனல் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும். ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கை, ஹோப். அது மட்டும்தாங்க உங்களை காப்பாற்றும். அது மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் இருக்கும்.
ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. யா தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ் டு வாட்சிங் மீ.